الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. فخسفنا به وبداره الأرض فما كان له من فئة ينصرونه من دون الله وما كان من المنتصرين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر. رواه مسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த அன்னவர்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅத் தாபியன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமிகு அஹ்லு பைத்துகள் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த பயான் நிகழ்ச்சியிலே நல்ல விஷயங்களை கேட்க வாழ்க்கையிலே அமல் செய்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கை பொருந்தி அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமிக முஹர்ரம் பிறை 9/10 9வது நாள் நோன்பை நிறைவேற்றிவிட்டு 10ஆம் நாள் நோன்பை நோற்பதற்காகவும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக வேண்டி நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். பெருமக்களே, இந்த ஆஷுரா தினம் என்பது இந்த சமூகத்திற்கு ஏராளமான செய்திகளை, படிப்பினைகளை தருகிறது. அந்த ஏராளமான செய்திகளில் சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று, வலியுறுத்தக்கூடிய ஒன்று, குர்ஆனும் ஹதீஸும் அதை வலியுறுத்தி ஒரு மனிதனிடத்தில் அப்படிப்பட்ட பண்புகள் இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கக்கூடிய, தடை செய்யக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் ஆணவம். ஆஷுரா என்பது ஆணவத்தை அடக்கிய நாள் ஆஷுரா. ஆணவக்காரர்கள் அழிந்து போன நாள் ஆஷுரா. நேர்மையாளர்களுக்கு வெற்றியை தந்த நாள் ஆஷுரா. பெருமக்களே, ஒரு மனிதனிடத்தில் ஆணவம் என்பது இருக்கக்கூடாத பண்புகளில் ஒன்று. தற்பெருமை, ஆணவம், அகம்பாவம், மமதை, நான் என்ற தற்பெருமை ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த மனிதனை முற்றிலுமாக அழித்துவிடும். பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், மனிதனை அழிக்கக்கூடிய 3 காரியங்கள் இருக்கிறது. அது மனிதனை முற்றிலுமாக அழித்துவிடும். 1, நான் என்ற ஆணவம், அவனா என்கிற பொறாமை, எனக்கு என்கிற பேராசை. இந்த 3 மனிதனை நிம்மதியாக வாழவிடாது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படியானால் ஆணவம் என்பது மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அவனை வாழவும் விடாது, சாகவும் விடாது. இந்த ஆஷுரா இதை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத பண்புகளில் ஒன்று ஆணவம், தற்பெருமை. ஆணவக்காரர்களுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான் என்பது குர்ஆன் நெடுகிலும் பேசும். அதை சில நிகழ்வுகளின் மூலமாக பார்த்தால் நமக்கு நன்றாக விளங்கும், படிப்பனையாகவும் இருக்கும். பெருமக்களே, ஆணவக்காரர்கள் உலகத்தில் யார் யாரெல்லாம் ஆணவம் பிடித்து அழைந்தார்களோ அந்த ஆணவக்காரர்களில் முதல் ஆணவம் பிடித்தவன் இப்லீஸ். சொர்க்கத்தில் இருந்தபோது அல்லாஹை வணங்கி கொண்டு அல்லாஹிட்ட கட்டளை நிறைவேற்றி கொண்டு இருந்தான். அல்லாஹ் ஆதத்தை படைத்தான். ஆதத்தை படைத்ததற்கு பிறகு ஒரு கட்டளை இட்டான் மலக்குமார்களுக்கு, நீங்கள் அனைவரும் ஆதத்திற்கு சஜிதா செய்யுங்கள் என்று. இப்லீஸுக்கும் அந்த கட்டளை தான், நீயும் சஜிதா செய். எல்லாரும் சஜிதா செய்தார்கள்.
மலக்குகள் அனைவரும் அல்லாஹ்விட்ட கட்டளையை சிரம் தாழ்த்தி அதை ஏற்றி சஜிதா செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்னான் குர்ஆனிலே, அபா, இப்லீஸ் மறுத்தான். இப்லீஸ் மறுத்தான். அது மட்டுமல்ல, வஸ்தக்பர, ஆணவத்தால் அல்லாஹ்விற்கு முன்னால் பேசினான். ஆணவத்தால் பேசினான், தற்பெருமையோடு பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? அன கைரு மின்ஹு, நீ எப்படி ஆதத்திற்கு சஜ்தா செய்ய சொல்லலாம்? நான் யார் தெரியுமா? ஆதத்தை விட சிறந்தவன் நான். அல்லாஹ் கேட்டான், ஏன்பா ஆதத்தை விட சிறந்தவன் என்று சொல்கிறாயே, அதற்கு காரணம் என்ன? என்ன ஆதாரம் உன்கிட்ட? அப்படி என்ன இருக்கு பெருசா? இப்லீஸ் சொன்னானா, ஹலக்கனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்ன நெருப்பால படைச்சிருக்கிற, அவரை களிமண்ணால படைச்சிருக்கிற. பார்க்க போனா களிமண்ணை விட நெருப்பு தான் சிறந்தது, வலிமை வாய்ந்தது. எனவே நான் அவரை விட சிறந்தவன். யாரை விட? ஆதத்தை விட. களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை விட நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சிறந்தவன் என்று அகங்காரத்தோடு ஆணவத்தோடு பேசினான் ஷைத்தான். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இதுக்கு பிறகு இங்க உனக்கு இடம் இல்லை, போவலையே போவலையே. அல்லாஹ் சொல்றான், போ, நீ இன்றிலிருந்து விரட்டப்பட்டவனாக சபிக்கப்பட்டவனாகிட்ட, போவலையே. சொர்க்கத்தில் இதற்கு பிறகு இடமில்லை. பெருமை கொள்பவர்களுக்கு, ஆணவத்தால் ஆடுபவர்களுக்கு இந்த சொர்க்கம் இடமில்லை, வெளியே போ என்று சொன்ன அல்லாஹ் சொல்றான். அதுவரையிலும் முஸ்லிமாக இருந்த இப்லீஸ் வகான மினல் காஃபிரீன், அவன் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாகி போனான். என்ன தெரியுமா இதிலிருந்து நமக்குண்டான பாடம்? தற்பெருமை வந்துவிட்டால், ஆணவம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் இறை மறுப்புல கொண்டு போய் விட்டுரும். நான் என்ற ஒரு அகந்தை ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவனை எங்க கொண்டு போய் விட்டுரும்? இறை மறுப்பில் கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றுவதற்கு துணிவு வராதே. பார்த்துக்கலாம், தொழுகை தானே பார்த்துக்கலாம், ஃபஜ்ர் தொழுகை தானே பார்த்துக்கலாம், நோம்பை தானே பார்த்துக்கலாம். ஆமாம், நம்ம வைக்காத நோம்பா, நம்ம தொழாத தொழுகையா பார்த்துக்கலாம், நம்ம தான் தஹஜ்ஜுத் தொழுகிறோம், அந்த தொழுகையை தொழுகிறோம் என்ற ஆணவம், தற்பெருமை ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அல்லாஹ்வை அவன் மறுப்பதற்கு துணிந்து விட்டான் என்ற அர்த்தம். அதுதான் அங்கே கொண்டு போய் முடிக்கும். இந்த மாதிரி வெளிப்படையான ஷிர்க்குன்னு ஒன்று இருக்கு, ஷிர்கே ஜலீன்னு ஒன்று இருக்கு, ஷிர்கே ஹஃபீன்னு ஒன்று இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கே ஜலீனா என்ன, அதாவது வெளிப்படையான பகிரங்கமான இணை வைப்பு ஷிர்க்குனா என்னங்கிறது விலாவரியா விளக்கமா பெருமானார் சொல்லிட்டாங்க. ரகசியமான ஷிர்க் இருக்கு பாருங்க, ரகசியமான இணை வைப்பு இருக்கு பாருங்க, அதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படையாக தெரிகிற ஷிர்க்கை விட்டு நாம் தவிர்ந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு தெரியாமல் இரகசியமாக வெளிப்படக்கூடிய ஷிர்க்கு, அதுதான் நம்ம கவனமாக இருக்கணும். அது எப்படி வெளிப்படும்னா நாவின் மூலமாக வெளிப்படும். நாம் சொல்லக்கூடிய சொல் நம்மை அறியாமல் சில சொற்களால் அது வெளிப்பட்டு போகும். அதில் தான் கவனம் தேவை என்று பெருமானார் எச்சரிக்கை செய்தார்கள். பெருமக்களே, முதல் ஆணவக்காரன் இப்லீஸ். அவன் ஆணவத்தால் கியாம நாள் வரையில நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதுனா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு ஓதிட்டு தான் குர்ஆனே ஓத ஆரம்பிக்கிறோம். இது நம்ம ஒன்றும் ஓதலை, குர்ஆனுடைய கட்டளை. ஃபைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பிச்சா ஷைத்தானை விட்டு முதல்ல பாதுகாப்பு தேடிட்டு நீங்க குர்ஆனை ஓதுங்கன்ட்டு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஏன்? இது போன்ற ஆணவத்தால் அவன் ஆடிய காரணத்தினால் எந்த ஒரு காரியம் நம்ம செய்வது கூட அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதா ஒரு பயமா, திடுக்கமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பெருமக்களே, அல்லாஹ் எப்படி அவனுடைய நிலையை மாற்றிவிட்டான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் அவனுடைய நிலை இவ்வளவு மோசமானதாக மாறியது? அவனிடத்தில் இருந்த ஆணவம். எனவே ஒரு மனிதனிடத்தில் ஆணவம் என்பது இருக்கக்கூடாத பண்புகளில் ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒருத்தர் இருந்தான், கொடுங்கோலன், நம்ரூத் என்ற கொடியோன். அவன்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடுத்தாங்க.
அல்லாஹுடைய பண்புகளை பற்றி சொன்னாங்க. அல்லாஹ் அழிக்கிறான், உயிர்ப்பிக்கிறான், மௌத்தாக்குறான். அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன், மஅபூத் அல்லாஹுதான், நாமெல்லாம் ஆபிது என்றெல்லாம் அல்லாஹுவை குறித்து நம்ருத் இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களா, இது கால் இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இரட்சகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன்தான் உயிர்ப்பிக்கிறான், அவன்தான் மரணிக்க செய்கிறான் என்று அல்லாஹுடைய பண்புகளை எடுத்து நம்ருத் இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா, உங்க அல்லாஹ் தான் உயிர்ப்பிப்பான், மரணிப்பானா, மரணிக்க செய்வானா, நான் மட்டும்தான் சில பேரை உயிர்ப்பிக்க செய்வேன், சில பேரை மரணிக்க செய்வேன். ஆனால் உஹ்யி உமீத்து, சில பேரை கூப்பிட்டானா பாருங்க, நான் செய்கிறத பார்க்குறீங்களா, சில பேரை கூப்பிட்டு ஒரு 50 பேரை கூப்பிட்டு அதில் ஒரு 25 பேரை கொலை பண்ணானா, மீது 25 பேரை போங்கன்னு அனுப்பிச்சி விட்டானா. பார்த்தீங்களா, சில பேரை நான் என்ன செஞ்சேன், சாகடிச்சிட்டேன், சில பேரை உயிரோடு அனுப்பிச்சிட்டேன். உயிராக்குறதுனா என்னடே தெரியல அவனுக்கு, மவுத்தாக்குறது மட்டும்தான் தெரியுது. உயிராக்குறதுனா இல்லாமையிலிருந்து உயிராக்குறதுனா மடையா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது கூட தெரியல. அவன் ஆணவத்தால் சொன்னான், உங்க அல்லாஹ் மட்டும்தான் உயிர்ப்பிக்க செய்வானா, மரணிக்க செய்வானா, நான் மட்டும்தான் பண்ணுவேன் என்று அகங்காரத்தால் ஆணவத்தால் பேசினான். அவனுடைய இறுதி முடிவு சமூகத்திற்கு பாடமாக அல்லாஹ் ஆக்கினான். சின்ன ஒரு ஈய கொண்டு அல்லாஹ் அவனை சாகடித்தான் என்பது வரலாறு பேசுகிறது. ஒரு சின்ன ஒரு ஈய, எவ்வளோ பெரிய ஆளா நீ, அல்லாஹ் என்ன செஞ்ச, எவ்வளோ பெரிய ஆளா நீ, ஆணவத்தால் பேசுறியா, தற்பெருமை கொள்றியா, உன்னை எப்படி நான் சாகடிக்கிறேன் பார் என்று அல்லாஹ் ஒரு சிறிய ஈயை காதுக்குள்ள நுழைய வச்சு அவனை தூங்க விடாமல், சாப்பிட விடாமல், வாழ விடாமல் பல நாட்கள் அந்த ஈயாலேயே அவன் செத்து மடிந்தான் என்று வரலாறு முடிகிறது, நம்ருதுடைய வரலாறு. இன்னொருத்தர் இருந்தான், ஆணவத்துக்குண்டே பிறந்தவன். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த ஃபிரௌன், கொடுங்கோலன். அவன் ஆணவத்தின் உச்சகட்டத்தில் பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் தான் என்னை படைத்தான், உன்னையும் படைத்தான், சூரியனை படைத்தான், பூமியை படைத்தான், வானத்தை படைத்தான், அண்ட சராசரங்களை படைத்தான் என்றெல்லாம் இறைவனுடைய அந்த சிஃபாத்துகளை எடுத்து சொன்ன போது, இறைவனுடைய அந்த பண்புகளை எடுத்து சொன்ன போது அவனா சொன்னா தெரியுமா, தன்னுடைய பிரதிநிதி ஹாமான்ட்ட சொன்னானா, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், கால ஃபிரௌனியா ஹாமானு, ஓ ஹாமானே, இப்னிலி சர்ஹன், உயரமான கட்டிடத்தை கட்டு. ஏன் தெரியுமா, மூசா என்னமோ அல்லாஹ் அல்லான்னு பேசிட்டு இருக்காரு. மூசா என்னமோ அல்லாஹ் அல்லான்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவன் தான் அவரை படிச்சானா, உயிர்ப்பிக்க செஞ்சானா, அவனை தான் வணங்கணுமா, அந்த அல்லாஹ் யாருங்கிற நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சொன்னானா. நான் அள்ளி அபுலுகல் அஸ்பாப சமாவாத், வானலோகங்களுக்கு நான் போய் இலாஹி மூசா யார ரட்சகன் சொல்லிட்டு இருக்கிறாரோ, இறைவன் என்று சொல்கிறாரோ, அந்த அல்லாஹ்வை நான் பார்த்துட்டு வரேன், உயரமான கட்டிடத்தை கட்டு என்று ஆணவத்தின் உச்சத்தில் பேசினான். முடிவு என்ன தெரியுமா, நைல் நதியில போட்டு அல்லாஹ் ஒண்ணுமில்லாமல் சாகடித்தான். இது போன்ற உலகத்திலே யார் யாரெல்லாம் ஆணவத்தால் ஆடுகிறார்களோ அல்லாஹ் ஆற்றி விடுவான். அல்லாஹ் அதனால்தான் எவ்வளோ பெரிய உச்சத்தில் போனாலும் சரி, பதவியால், பேரால், புகழால், குடும்பத்தால், இனத்தால், சமூகத்தால், ஊரால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருக்குடையால் நாம் மேலோங்கி போக போக நம்மிடத்தில் வளர வேண்டியது பணிவு. நம்மிடத்தில் வளர வேண்டியது பணிவு. மரம் உயர்கிற போது அது இலையை தாழ்ந்து தருகிறது, எனவே தான் அது கனிகளை மக்களுக்கு தருகிறது. மரம் உயர உயர இலைகள் மட்டும் உயர்ந்துகிட்டே போதா? இல்லை, இலைகளையும் தாழ்த்தி தருகிறது. எனவே தான் மக்களுக்கு அது கனிகளை தருகிறது, சுவைமிகு கனிகளை தருகிறது என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்படியானால் ஆணவக்காரர்கள் ஆணவத்தால் ஆடுகிற போது அவர்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் சப்பையா முடிச்சிருவான். அதுவரையிலும் எந்த உடலையும் அல்லாஹ் கியாம நாள் வரையிலும் மனித சமூகத்திற்கு படிப்பணியா வைக்கல. ஃபிரௌன் ஆணவத்தால் ஆடிய காரணத்தினால்
உலகத்தில் இது போன்று யார் யாரெல்லாம் தற்பெருமை கொண்டு ஆடுகிறார்களோ, ஆணவத்தின் உச்சியில் பேசுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த ஃபிரௌனுடைய உடல் படிப்பனையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி நைல் நதியில் போட்டு அவனை சாகடிச்சாலும் உடலை மட்டும் அல்ல வெளியில் கரையில் ஒதுக்க செஞ்சுட்டான். படிப்பனைக்காக வேண்டி இன்றளவிலும் எகிப்தில் இருக்கு அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. கண்ணாடி பழையில் யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவனுடைய வரலாறு, அவன் எப்படி வாழ்ந்தான், என்ன செஞ்சான் அப்படிங்கிறதே மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். பெருமக்களே, இன்னொருத்தன் வாழ்ந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். காரூன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஹசானாவுக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரிய ஹசானாவை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். அவனுடைய அந்த ஹசானாவை திறக்கும் சாவியை ஒரு கூட்டமே தூக்கி கொண்டு செல்லும் என்று குர்ஆன் சொல்கிறது. மிகப்பெரிய அளவில் செல்வம் சீமாட்டியாக வாழ்ந்தவன் காரூன் என்ன செய்வானா, அவனிடத்தில் இவ்வளோ செல்வங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோட்டில் போகும்போது மேலே போட்டிருக்கிற அந்த அபாரில் நீட்டாக இருக்குமா, அந்த அபாவனுடைய கீழ்ப்பகுதியை ஒரு 1/2 மீட்டருக்கு ரோட்டில் இழுத்துக்கிட்டே போவானா. 1/2 மீட்ரு அப்படி அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யணும்னாக்கா ரோடுல விரிஞ்சிருக்குமா. காரணம் என்ன தெரியுமா? அவன் பணக்காரன் என்ற திமிரை காட்டுவதற்காக வேண்டி அவன் ஆணவத்தால் செய்த செயல். இந்த செயலை அன்று இருந்து சில நல்லடியார்கள் பார்த்தார்கள். பார்த்துட்டு அவனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. ஏடா கருபையிலே வபதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, இதை வச்சு நீ உலகத்தை நீ சம்பாதித்து விடாதே, இதை வைத்து நீ மறுமை நீ சம்பாதித்துக் கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உனக்கு பொருளை கொடுத்திருக்கிறான்னா இந்த பொருளை வைத்து நீ மறுமையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். மறுமைக்குண்டான தயாரிப்பில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உனக்கு ஒரு பங்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை நீ மறந்துடாதே. உலகத்தில் அல்லாஹ் உனக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறான், அதை நீ மறந்துடாதே. சாப்பாடு கொடுத்திருக்கிறான், குடிபானங்களை கொடுத்திருக்கிறான், உடையை கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், மனைவி மக்களை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறான். அதற்கெல்லாம் அல்லாஹுக்கு நீ செய்ய வேண்டிய சில ஹக்குகள் இருக்கிறது. அந்த ஹக்கை குறித்து நீ மறந்து விடாதே என்று அன்றிருந்த சில நல்லடியார்கள் காரூனிடத்திலே சொல்லி எச்சரித்தார்கள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்கிறது. அந்த நல்லடியார்கள் அந்த காரூனிடத்திலே இப்படி எச்சரிக்கை செய்த போது அவன் சொன்னது என்ன தெரியுமா? காலை இன்னமா ஊதீது அலா இல்மி இந்தி, என்ன நீங்க பெருசா பேசுறீங்க, இது அல்லாஹ் உனக்கு கொடுக்கல, அவன் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கல, இது என் அறிவால் என் உழைப்பால் என் சக்தியால் கிடைத்த பொருள் என்று அவன் ஆணவத்தின் உச்சியில் பேசினான். முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ள், ஆணவத்தால் பேசிய அந்த கயவனை, அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் அனைத்தையும் பூமி விழுங்கி கொண்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். உலகத்தில் இது போன்று யார் யாரெல்லாம் ஆணவத்தில் உச்சியில் பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் பூமியிலே இப்படி புதையுண்டு போவார்கள் என்பதற்கு இந்த குர்ஆனுடைய வசனம், காரூனுடைய இந்த செய்தி படிப்பினையாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் நம்மை அது போன்ற நிலை விட்டும் பாதுகாப்பானாக. பெருமக்களே, இது போன்ற நிறைய செய்திகள் இருக்கிறது. உலகத்திலே யார் யாரெல்லாம் ஆணவத்தால் ஆடினார்களோ அவர்களுடைய முடிவு மிக கேவலமானதாக, மிக சொற்பமானதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் ஆரம்பமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். எங்கே தொடங்குறாங்கன்னா, இது சஃபா இருக்கக்கூடிய, சஃபாவின் முடிவில் இருக்கக்கூடிய மலை ஜபலே அபி குபைஸ் என்று சொல்லக்கூடிய மலை மீது ஏறி நின்று அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தார் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தாரை பேர் சொல்லி அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடக்கிறார்கள். வந்து அந்த கூட்டத்தாரில் யார் இருந்தான்னு சொன்னா அபூலஹப் இருந்தான். அபூலஹப் இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லோரையும் அழைத்து பேசுவதை பார்த்துட்டு அவன் சொன்னான், தப்பல்லக அலிஹாதா ஜமஅத்தனா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்காக எங்களை ஒன்று கூட்டினாய், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை வாரி போட்டான்.
ஆணவத்தின் உச்சியிலே அது போன்று செய்தான். பெருமானாரை வார்த்தையால் சொல்லி காயப்படுத்தினான். அவனுடைய முடிவு எப்படி ஆனது என்று வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும். அவன் இறந்து சீழும் சகதியுமாக ஆகி உடலில் இருந்து புழுக்கள் எல்லாம் வெளிப்பட்டு நாற்றம் எடுத்தது என்று சொல்வார்கள். அவனுடைய பிணத்திலிருந்து ஒரு விதமான கெட்ட நாற்றம் வந்தது. 3 நாட்கள் வரை அடக்கம் செய்வதற்கு கூட யாரும் கிட்ட வரல, அந்த அளவுக்கு நாற்றம். என்ன ஆச்சு தெரியுமா? கடைசியில் எப்படி அடக்கம் பண்ணாங்க தெரியுமா? தூரத்தில் ஒரு குழியை தோண்டி தூரத்தில் நின்று ஒரு நீளமான குச்சி எடுத்து அவனுடைய உடலை குத்தி அந்த குழியிலே தள்ளி மூடினார்கள் என்று அபூலஹபினுடைய வரலாறு முடிகிறது. காரணம், ஆணவத்தால் அவன் பேசிய வார்த்தை அவனுடைய முடிவு மோசமானதாக மாறிவிட்டது. ஆணவத்தால் ஆடக்கூட இல்லை, ஆணவத்தால் பேசினான். எனவே தான் நாம் பேசக்கூடிய பேச்சிலும் கவனம் தேவை என்பதை இந்த அபூலஹபினுடைய வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே ஆணவத்தில் ஆடிய ஆட்டக்காரர்களை இந்த ஆஷுரா அழித்தொழித்திருக்கிறது. ஆணவத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனையெல்லாம் அல்லாஹ் வழங்கினான் என்பதை இந்த ஆஷுரா நமக்கு படிப்பனையாக எடுத்துரைக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாத, தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கிய பண்புகளில் ஒன்று ஆணவம், நான் என்ற அகந்தை, தற்பெருமை. இவைகளை விட்டும் முற்றிலுமாக நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்சீலர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.